அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, இஸ்லாத்தை விமர்சனம் செய்பவர்கள், இஸ்லாத்தை தாக்க நினைப்பவர்கள், அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதங்களில் ஒரு ஆயுதம்தான் பெண்கள். நம் நாடு பார்த்தீர்களா, நதிகளுக்கு கூட பெண்கள் பெயராக வைத்திருக்கிறார்கள். யமுனா, சரஸ்வதி, காவேரி என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். பெண்களை போற்ற வேண்டும், பெண்களை உயர்த்த வேண்டும். ஆனால் இஸ்லாத்திலே பாருங்கள், பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள், பெண் நசுக்கப்படுகிறாள், அவளுடைய முன்னேற்றத்தை தடுக்கப்படுகிறது, பெண்கள் சுதந்திரம் இல்லை என்றெல்லாம் வரிசை கட்டி கொண்டு வசனங்களை பேசுகின்ற, முழங்குகின்ற கூலிகள் ஒரு பக்கம். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இஸ்லாத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் கருத்தியல் போரை தொடங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சரணடைந்து போய் இஸ்லாத்தை தழுவி விடுகின்ற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். இது இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரதானமான, ஒரு முக்கியமான பவர். நீங்கள் இஸ்லாத்தை தாக்க நினைத்தால் அது உங்களை திரும்பி தாக்காது, உங்களை அரவணைத்து தனக்குள் அது இணைத்து கொள்ளும் என்பது கடந்த கால வரலாற்று செய்தி. ஆம், பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? மகளிர் மட்டும். தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.